தேவனுக்கு முன்னாலே எங்கனவ மன்னவர் சண்டாளி பாதகத்தி பிள்ளை இல்ல விரும்பா ஆடு சடைத்துதா இலக்காளார் மாடு சடைத்துதா மந்தை இலக்காளார் கோழி சடைத்துதா குப்பை இலகாளார் குதிரை சடைத்துதா கொட்டாரத்தில் காளாரும் பாதகத்தி நான் சடைத்தான் மண்ணப்பு அங்கிணற்றில் போய் வீழனோ அக்கோமில்லை பக்கோமில்லை நமக்கு ஆதரிக்க யாரும் இல்லை சொந்தமில்லை பந்தோமில்லை நானும் சொல்லி அளவோமில்லை முத்து முத்த கண்ணீரையோ உலவெல்லாம் வடிப்பாளா அவளம் போல கண்ணீரத்தான் பக்கமெல்லாம் வடிப்பாளே பக்கமெல்லாம் வடிப்பாளே பிள்ளை இல்லாத கவலையினாலே கணவனிடத்திலே கண்களங்கி எழுது புலம்புகிறாள் இந்த நாகக்கண்ணி. மன்னவா மன்னவா ஆடு சடைத்தாள் வேலையிலே காளாரும் மாடு சடைத்தா மந்தையில காளாரும் கோழி சடைச்சா குப்பையில காளாரும் குதிரை சடைச்சா கொட்டாரத்துல காளாரும் நாய் சடைச்சா ஆமா தெரியாதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, உங்களுக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்வையா வேர்க்கு. ஆண்டவ உங்களுக்கு வேர்வை வரக்கூடிய வேர்வை துவாரத்தை உடம்புல வச்சிருக்காரு. அந்த ஜீவனுக்கு மட்டும் நாக்கில் வச்சிருக்காரு. உடம்பெல்லாம் வேக்காது, ரோமந்தான் வேக்காது. அவளுக்கு வேக்கிறதே நாக்கில் தான் வேக்கும். அதான் ஓட்டமா ஓடி வந்து ஒரு இடத்துல வந்து நின்று மூச்சை வாங்கி நாக்கை வெளியில தள்ளி வேர்வையா வேர்த்து தள்ளிடுவோம். ஏ அப்பா என்ன அழகா இருக்கு பாருங்களேன். எம்புட்டு வேர்வே. அதுபோல பண்ணவா சண்டாளி பாதகத்தை நான் சடைத்தால் கிணத்துல போய் தான் விழணும். ஏன் அப்பதான் டக்குன்னு உடஞ்சு மண்டை உடஞ்சு போவாங்க. தப்பிச்சு பொழைச்சு வந்துட்டா என்ன பண்ண? அப்போ சண்டாள பாவைங்க கல்லை கட்டி இறக்கிடுவாங்க போல இருக்கு. அக்கமில்லை பக்கமில்லை ஆதரிக்க யாரும் இல்லையே மன்னவா, சொந்தமில்லை பந்தமில்லை. நான் சொல்லி அளவோ ஒருவர் இல்லையே என்று அழுது புலம்புகிறாள் ஆறாத துயரம் கொண்டான். ஆமா, அப்படி அழுது புலம்புகின்ற வேளையில் நாகராஜனும் நாகக்கண்ணியும் பார்த்தான். பிள்ளை இல்லைன்னு சதா காலமும் பிள்ளை இல்லாத கவலையில் அழுது புலம்புனா பிள்ளை கிடைக்குமா? ஆண்டவன் பகவானுடைய அருள் இருக்கணும், சுவாமியுடைய அருள் இருக்கோ இல்லையோ. இந்த அரைக்காலை என்ன பெத்தா? உலகத்தையே காத்து ரட்சிக்க கூடியவள், உலகத்துக்கே மாதா, உலக மாதா காந்தாரி அம்மா. அவளுடைய கடைக்கண் பார்வைப்பட்டா போதும், கிட்டாத செல்வமும் கிட்டும் கிட்டும். கல்யாணம் முடிச்சு ஒரு 6 மாசம் ஒரு 8 மாசம் கழிச்சு பசுலியானே கல்யாணம் முடிச்சு முதல்ல
முதல் வருஷத்துல சரி நானும் அம்மாட்ட முறையிட்டு போனேன். சரி என் தாய் குலதெய்வம் முப்புடாதி இந்த காந்தாரி கனகத்துருக்க சரி 8 வேட்டையும் போய் வணங்கிட்டு வணங்கிட்டு யாத்தா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர ஒரு 7-8 வருஷம் ஆகும். ஆகும் குவைத்துக்கு போறேன். போறேன் நான் வரதுக்குள்ள நீ கடக்கண்ணு திறந்து திறந்து என் மனைவிக்கு ஒரு குழந்தைய கொடுன்ட்டு போனேன். சரி அடே நீங்க வெளிநாட்டுக்கு போக உங்க மனைவிக்கு பிள்ளை வரம் கொடுக்க. ஆமா கொடுங்கன்னு கேட்டேன் என் ஆத்தாட்ட. சரி நானே 8 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தேன். ஆ அவன் அப்படிதான் இருக்கு. நல்ல வேலை பொம்மக்கா கதையாயிரம். பாரதி. அதனால ஆமா பிறகு சுவாமி அருள் இருந்தா எப்படி நாள் நடக்கும்லானே. இல்ல அம்மா கடைக்கண்ணு திறந்தா போதும் குழந்தை கிடைக்கும் நீ எல்லாம் ஆமா அதுக்கு சொல்ல வந்தேன். அவ மட்டும் கண்ணை திறந்தா போதுமா? கால நேரங்கள் ஆ. கணவனும் கூட இருந்து ஒத்துழைக்கணும்ல. நான் மட்டும் வயடி பக்கத்துல இல்ல அதனால ஆண்டவனுடைய அனுக்கிரகம் கட்டாயம் வேணுமுனே. ஆமா இங்க எவ்வளவுதான் என்ன ஒரு தொழிலை செஞ்சாலும் சரிதான், சரிதான் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், சரிதான் உங்களுடைய முயற்சி எவ்வளவு இருந்தாலும் இருந்தாலும் நம்மளுடைய தெய்வத்துடைய அருள் இல்லைன்னா எதுவும் நடக்காது, எதுவும் ஈடேறாது. நடக்காது நடக்காது ஆமா அதனால சரி தனக்கோ இதனால் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை. ஆமா ஆகையினாலே ஆண்டவன் பகவானுடைய அருளாலே பிள்ளை வரங்களை வாங்க வேண்டும். வாங்க வேண்டும் நம்மிடத்தான் ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள் இருக்கு. இருக்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய வசதிகளை வைத்து நம்மால் முடிந்த வரைக்கும் தானங்களையும் தருமங்களையும் செய்ய வேண்டும் என்று கணவன் மனைவி 2 பேர்களுமாக ஆமையா தான நல்ல தருமங்களை தருமாங்க, தான நல்ல தருமங்களை தருமாங்க, தானே எங்கு செய்யுவார்கள், தானே மெல்ல செய்யுவார்கள். சுவாமி ஆண்டி பரதேசியர்க்கு அன்ன சத்திரம் கட்டி வைப்பார், பால் குடிக்கும் மதளக்கிதான் பால் மடங்கள் கட்டுகிறார், தாகங்களை தீர்ப்பதற்கு தண்ணி பந்தல் கட்டுகிறார், தூராதொலை போற பேர் சுமை தாங்கி கட்டுகிறார், காதத்துக்கு காதவன் காதவன் கல்மடங்கள் கல்மடங்கள் அங்கே கோவில்களும் கட்டுவார், மரங்கள் நாட்டுகிறார், மாதாந்த நடப்பார், மாவிளக்கு எடுப்பார், சாலை இல்ல ஊர்களுக்கு சாலைகளும் போடுகிறார், சாலை கண்ட இடங்களெல்லாம் ஆலமரந்தளைய வைப்பார், குற்றால ரோடு போட்ட குற்றால ரோடு ஒரு தாளங்கண்பதி போட் போட் குற்றால ரோடு போட்டு ஒரு தாளங்கண்பதி பாபநாச ரோடு போட்டு அங்கு பால் மரங்கள் தடுக்க ரோடு ரோடு சாலை இல்லாத ஊர்களுக்கு சாலை வசதிகள், சாலை கண்ட இடங்களிலே ஆலமரங்கள் தலைக்க வைத்தார், குற்றாலம் ரோடு போட்டார்கள், பாபநாசம் ரோடு போட்டார்கள்,
திருக்காலம் கண்பதித்தார்கள். திருச்செந்தூருக்கு ரோடு போட்டார்கள். சரி, திருக்காலம் கண்பதித்தார். ஏ அப்பா, அம்மா, எத்தனை கண்ணு, அடே அப்பா, அம்புட்டு கண்ணு நம்ம மேல. நமக்கு 2 கண்ணு தான், அவங்க கன்று கன்று வைத்தார்கள். கன்று. அதனாலே என எண்ணற்ற விதமான தானங்கள் தர்மங்களும் செஞ்சாங்கன்னு. என்னைய மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, நீங்க வல்லல்ல, வரவே உங்க பக்கத்துல வர முடியுமா? ஆஹா. ச்சே, தள்ளி உட்காருவோம். இல்ல, அவன் பக்கத்துல வர முடியுமா இருக்க, அவன் மேல என்ன அவ்வளவு நாடகமா செய்யுது. அப்படி இல்லைன்னு அவங்க பக்கத்துல வர முடியாதுன்னு சொன்னா நம்ம அண்ணம் இல்ல. அவங்க எப்பேற்பட்ட வள்ளல், வள்ளல் யாரு எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எடுத்து கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துருவாரு. தனக்கே இல்லாட்டாலும் பரவாயில்லை, பரவாயில்ல. அதையும் தூக்கி கொடுத்துருவாங்க. அப்ப ஆட்டு மத்தியான ஆட்டு இன்னைக்கு ஒண்ணுதான் வச்சிருக்கோம். அதை நான் கேட்க தாரானா இல்லையான்னு பாப்போம். இருக்கோ? ஆஹா. ஆ? ஆஹா. ஆ. அதனால பார்த்தார்கள், என்ன கணவன் மனைவி 2 பேர்களும் தானங்கள் தர்மங்களையும் செய்து செய்து அதிலையும் தனக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்க ஆண்டவனை நினைக்க வேண்டும், அறந்தவசு இருக்க வேண்டும், நாம இருக்க வேண்டும், பகவானை நினைக்க வேணும், நினைக்க வேண்டும் பாரதவம் இருக்க வேணுமே என்று சொல்லி என்று சொல்லி நாகராஜனும் நாகக்கண்ணியுமாகவே சேர்ந்து நாகராஜனாக நாகராஜனாக அங்கே நலமுடனே ஏதோ செய்வா. கண்ணி கண்ணி அப்படி நாகராஜனாக கண்ணி நாகலோகப்பட்ட மாணிக்க புற்றதி மன்னவரம் தேவியோ பிள்ளை வரம் வேணுமே, பிள்ளை வரம் வேணுமே, அங்கே பிறந்தவசு இருப்பார். அங்கே முதலை வரம் வேணும் என்று மகாதவம் இருப்பார். குழந்தை வரம் வேணுமே, குடியதவம் இருப்பார். உண்ணாமல் உறங்கிடா, உடையவனை மறந்திடா, அண்ணன் தண்ணி அருந்திடா, அருணநாமம் அயந்திடா, அள்ளு நல்ல பகலுமா 60 நாளிகை அவள் அரணை நல்ல அரணை என்றே, அரணை என்றே அவள் அரணை நோக்கி அங்கு சிவனை நல்லோ சிவனை என்று சிவதவசு இருப்பாரே. உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவனை மறந்திடாமல் அண்ணன் தண்ணீரது அருந்திடாமல் அருந்திடாமல் அரணார் நாமோ அயத்திடாமல் அள்ளும் பகலுமாகவே 60 நாளிகையுமாக பகவானுடைய நாமங்களை சொல்லிக் கொண்டு உண்ணாமல் உறங்காமல் உடையவன் நாமங்கள் மறக்காமல் அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா பகவானுடைய நாமங்களை உச்சரித்துக் கொண்டே தவம் இருந்துகிறார். அப்படியாகவே தவம் இருந்து வருகின்ற பொழுது அந்த கைலாச பர்வதத்தில் கரை கண்டனார் சிவபெருமான் என்னையா செய்கிறார்?
படைத்து விட்ட உயிர்களுக்கு படியளப்பதுதான் பகவானுடைய வேலை. ஆமா, பகவானுடைய படியளக்கக்கூடிய வேலை தான் அவருக்கு பழக்க வழக்கம். பகவான் படியளக்காவிட்டால் நமக்கெல்லாம் சாப்பாடு யாது கிடையாது இல்லையா? நம் ஜீவனெல்லாம் சிவ பட்டினியாலாம் இருக்கும். ஜீவனே சிவ பட்னி ஆயிப்போ. அந்த சாப்பாடு சாப்பிட்டா தானே ஜீவன் பேசும். ஆமா, இல்லனா உயிர் யாது கிடையாது. அண்ணாச்சி பொங்கல் தரலன்னா இப்ப சாப்பிட்டு படிக்க முடியுமா? அடேப்பா, ரொம்ப டேஸ்ட். காத்து தான் வரும். ஆமா, அதனால ஆண்டவன் சிவபெருமான் சக்தி பார்வதியை பார்த்தார். பார்வதி, நான் படி அளக்க போக வேண்டும், கொண்டு வா படி அரிசியை என்று பகவான் கேட்கும் பொழுது பார்த்தால் அம்மா பார்வதி படி அரிசியை கொண்டு வந்து பகவானிடத்தில் எப்படி கொடுக்கிறார்? நாளை தினை எடுத்து நாதனுடைய கையில் கொடுத்தால் நாதன் பகவான் வாங்கிக் கொண்டு நாளை தினை எடுத்து நாடெல்லாம் படி அளக்க வேண்டும். உரிய தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தார். நான் தான் கொடுத்துட்டேனே. அந்த உரிய தினையை கொண்டு உலகமெல்லாம் படி அளந்து வாங்கும் என்பதாகவே சொல்லும் பொழுது ஆண்டவனாகி சிவபெருமான் எப்படி வருகிறார்? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படி அளக்க, நாடு எங்கும் படி அளக்க, அப்படி போட்டு ஆண்டவன் பகவான் அங்க உரிய நல்லதீனை எடுத்து உரிய நல்லதீனை எடுத்து தினை எடுத்து உலகமெல்லாம் படி அளக்க, உலகமெல்லாம் படி அவர் ஆளாக்கி தினை எடுத்து ஆளாக்கி தினை எடுத்து அகிலமெல்லாம் படி அளக்க, அகிலமெல்லாம் படி அளக்க, சொல்லு சொல்லு அவரோ படியரிசி வாங்கி கொண்டு படியலக்க வாரபோது பார்வதியால் ஓடிவார். பகவானை வழிமறி ஆண்டவனை பகவான் அடியாளோட வார்த்தைகள் படியலக்க போகுமே பார்வதியா நான் வரும், நீங்க இறையலக்க போகுமே இந்த ஈஸ்வரியா நான் வரும், ஒத்தையில இருக்க மாட்டேன் உங்க கூட நான் வருவேன். பார்வதியா சொன்ன போது பகவானும் காதில் வேணாம் வேணாம் பார்வதி பார்வதி படியலைக்கு வரவும் வேண்டாம், படியலைக்கு வரவும் வேண்டாம். பார்வதி, நான் செல்வது என்னுடைய தொழிலை பார்ப்பதற்கு. படியளக்க நான் போகும் பொழுது என்னோடு நீ வரக்கூடாது. என்னோடு வந்தையானால் நான் படைத்த என் மக்களை அவரவர்கள் செய்த பாவங்கள் புண்ணியத்திற்கு தகுந்தார் போல் படைத்திருப்பேன். ஒருவரை நொண்டியாக படைத்திருப்பேன், ஒருவரை குருடனாக படைத்திருப்பேன், ஒருத்தர செவிடனா படைச்சிருப்பேன்,
ஒருவரை ஊமையா படைச்சிருப்பேன். படைச்சிருப்ப. வாரிசு இருப்பவங்களுக்கு வசதி இருக்காது. இருக்காது. வசதி இருந்தா வாய்ப்பு இருக்காது. வாரிசு இருக்காது. வாரிசு இருக்காது. ரெண்டு சேர்ந்து இருந்தா வாழ்க்கை நிலைச்சிருக்காது. நிலைச்சிருக்காது. ஆமா ஐயா. அதனால என்ன? நீயோ தாயுள்ளம் கொண்டவள், இரக்க குணம் படைத்தவள், ஏழை மனமுடையவள். ஆமாத்தே. இதையெல்லாம் பார்த்தா தாங்குமா உன் மனசு? தாங்காதும்மா, தாங்காது. தாங்காதம்மா தாங்காது. தாங்காது. நீ இரு, நான் போய் படி இழந்துட்டு வாரேன். அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு கண்டிப்பா உங்க கூட நான் வந்தே தீருவேன். சொன்னா கேளு பார்வதி, பிடிவாதம் பிடிக்காத. நான் கேட்க மாட்டேன். நீ வேண்டாம், நான் வருவேன். நீ வேண்டாம். நான் வருவேன். அப்படியே ஆமா. இறைவா, என்ன? நான் படி அளக்க சரி. உங்களோடு வரும்போது சரி. மேல் உதடுக்கு கீழ் உதடு அசைக்க மாட்டேன், அப்படியே தான் இருக்கும். வாயை திறக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஒரு வார்த்தையும் மேஷ மாட்டேன். இது உங்க மேல சத்தியம். ஆஹா, இதை நான் நம்ப மாட்டேன். ஏமனே வாய் எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். போயிட்டு, ஏ அப்பா என்ன அழகு, என்ன அமுசம், அதான். அப்படியே போட்டோ எடுத்து மாட்டணும் போல இருக்கு. ஆ, திருஷ்டிகள் இருக்கா? இல்லைண்ணே, இந்த மாதிரி அழகுலாம் எப்பமாவது ஒரு சமயத்துல தான் இந்த தரிசனம்லாம் கிடைக்கும். ஆமா, என்னை பாரு யோகம் வரும் மாதிரி. சேச்சே, அதெல்லாம் இல்லை. இப்படி ஒரு தரிசனம் எல்லா நேரத்திலையும் கிடைக்காதுல்ல. அதனால ஆண்டவன் பகவான் பார்த்தார், பார்வதி பார்வதி, உன் அண்ணன் கோபால கண்ண மேல சத்தியம் பண்ணு, நீ பண்ணாதான் உன்னை நான் கூட்டிட்டு போறேன். நம்புவேன். அதானே, ஆமா. அம்படு தானே. அவ்வளவுதான். என் அண்ணன் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். ரெண்டு பேர் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. கண்ணு மாறிதான். இப்ப என்ன என் அண்ணன் மேல பண்ணணும்? ஆமா. இங்க பாருங்க, என்ன? படியளக்க போகும்போது வாயை திறக்க மாட்டேன், ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன், என்ன நடந்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன். இது என் அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியம். சொன்னதும் பகவான் பார்த்தார், என்ன? வா படியளக்க போகலாம் போவோம், வா போவோம். அப்படின்னு அங்கிருந்து படியளக்க அழைத்து கொண்டு வருகிறார். சரி. வருகின்ற வழியிலே பார்வதி யாரு? யாரு? பெண்ணாக பிறந்தவள். ஆமாத்தான். நாங்கள்லாம் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். என்ன கொஞ்ச நேரத்துல பார்க்கத்தானே போறோம். ஆ, ஆமா. இல்ல சொன்னதான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். கண்டிப்பா எப்பவும் அதுதான் பார்த்துக்கோங்க. சரி 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 சரி. அதனால மௌனமாகவே வந்து கொண்டிருக்கிறார். கம்முன்னு வாரா. இந்த பகவானுக்கு உள்ளுக்குள்ள பயம் கொடுக்கு. என்ன பயம் கொடுக்கு? இவ இன்னைக்கு மௌனமா வந்துட்டான்னு சொன்னா சொன்னா நாளைக்கு இதே மாதிரி மௌனமா வாரேன்னு சாதிப்பா. சாதிப்பா நம்ம கூட மறுபடியும் வருவா. தினம் இவளை கூட்டிக்கிட்டு அலையவா நமக்கு வேலை. அதுக்கு என்ன கொண்டாட்டி கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமா? வேற யாரை கூட்டிட்டு போகணும்? கொழுந்தியால கூட்டு போனா நல்லா இருக்கும். வேற ஆ? வேற வேற யார் வராங்களோ அவங்கள கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். கொழுந்தியால கூட்டிட்டு போகணுமா? கொழுந்தியால ஆமா. கேட்டுக்கோங்க. அப்பதான் குதூகலமா இருக்கும். அப்படியே. அதாவதுன்னு பகவான் பார்த்தாரு, இவளை எப்படியாவது பேச வச்சிடணும் பேச வச்சிரணும் இன்னைக்கு. அப்படின்னு சொல்லி. அதுவும் மட்டும் இல்லை, வேற என்ன? பெண்ணாக பிறந்தவள் அமைதியா இருந்தா அந்த இடம் என்ன? வெறிச்சோடி இருக்கு. நல்லாவே இருக்காது. ஆமா, ஆமா. இவ்வளவு நேரம் இருந்தோமே, ஏதாவது ஒரு கலகலப்பு இருந்ததா? ஒரு சத்தம் கிடையாது. இப்ப எங்க ஆளுக வந்து உட்கார்ந்த உடனே என்ன ஒரு கலகலப்பு, என்ன ஒரு சலசலப்பு. ஏ இல்ல கலகலப்பு. கலகலப்பு, கலகலப்பு. இடமே நிறைஞ்சு போய் இருக்கு. ஆமா. எத்தனை பேர் இருந்தாலும் தாய் குலத்துக்கு நிகரா இருக்குமானே? நீங்க 10 பேர் சேர்த்துட்டா தான் போதுமே. நாட்டுக்குள்ள 40 வரியா இருக்குது, 80 வரியா இருக்கு. நல்லது தானே உங்களுக்கு. ஆமா. அப்பதான் 10 ரூபா துட்டு கூடுதல் வாங்கலாம். அதுக்கு தான் கூடுதல் நீங்க கூடணுங்க. ஆ. ஆமா. அதனால என்ன? சக்தியாகப்பட்ட உமையவள் பார்வதியை பேச வைக்கணும்னு சொல்லி ஆமையா. வருகின்ற வழியிலே ஒரு பெரிய ஆழ விருட்சகத்தை உண்டு செய்தார். ஏப்பா இப்பேற்பட்ட ஆல விருட்சகம் பெரிய விருட்சகம். அந்த ஆழ விருட்சகத்திலே ஒரு பாலகனை வைத்தார். பாலகனை பிறவி செய்து முனி கொப்பில இருந்து கொண்டு அடி கொப்ப வெட்டுதான். அருவாளி பையன், அருவாளி பையன். அருவா வச்சிருக்காமனே. அறிவாளி, அறிவாளி. ஓ புத்திசாலி பாலகன். ஆ. ஏறும் போதுதான், சங்கடப்பட்டு ஏறிட்டோம். இறங்கும் போது கொப்போட கொலையோட வந்து விழுந்துடணும். சுழிவா இறங்கி. ஏமனா ஆடெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு கொலைக்கு. ஆமா. சுழிவா. ஆடு கொலைக்கு காத்திருக்கு. ஆடு, ஆடு குலைக்கு. ஆ. ஆடு குலைக்கு. சாப்பாடு இறைக்காக காத்திருக்கு. ஆமா, ஆலமரத்து இலைக்காக. காத்திருக்கிறது. மேல போனா பாலகன் கட்டு கட்டு கட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி கட்டு கட்டுன்னு கேக்கு? ஆ, ஏன் இப்படி கேக்கு? வெட்டக்கூடிய அருவாளுக்கு கூறு இல்லை. கூறு இல்லைன்னா சந்தையில போய் 2 கூறு வாங்கி கொடுத்துருக்க கூடாது. ஊர்மை இல்லை. அப்படிதான், அதுதான் இல்லை, அது இல்லை. அப்ப சாணம் பிடிக்கல. அதனால கட்டு கட்டுன்னு கேக்கு. ஆமா. அங்கிருந்து வந்தாள் பார்வதி. பார்வதி சத்தம் கேட்கிற திசைய பார்த்தா, கேட்டு பாக்க. சுவாமி என்ன? பகவானே, என்னம்மா? முதல்ல உங்க வாகனத்தை நிப்பாட்டுங்க. ஓ, ஓ.
ஓ இங்கிலீஷா? இங்கிலீஷ் இல்ல, பிறகு மாட்டை அப்படி சொன்னாதான் நிக்கும். மாடுக்கு கவு கவுன்னு தானே சொல்லுவாங்க. ஆமா, பாருங்களேன் இங்கிலீஷ்லாம் பேசுது. இந்த மாடு இங்கிலீஷ் படிச்சிருக்கு. அந்த காலத்திலேயே நம்ம ஆளுங்க இங்கிலீஷ்லாம் பேசியிருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்போ என்ன காளை வாகனத்தை நிறுத்தினாரு. என்ன பார்வதி? என்ன 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 நிறுத்துங்க, நீங்க என்ன பசாட்டுக்கு போயிட்டே இருக்கல? என்ன பெசாட்டுக்கு போற அந்த ஆலமரத்துல ஒரு பையன் என்ன செய்தான் பாருங்க. என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? ஆட்டுக்கு கொலை வெட்டிக்கிட்டு இருக்கான். எங்க இருந்து வெட்டுதான்? மரத்துல இருந்து வெட்டுதான். மரத்துல எந்த இடத்துல இருக்கான்? கிளையில உட்கார்ந்து இருக்கான். மிடிக்கோப்புல இருந்து அடிக்கோப்ப வெட்டுதான். ஆமா, இப்பதான் பாக்கல, நானே இப்பதான் பாக்கேன். எல்லாம் கண்ணாஸ்பத்திரிக்கு சீக்கிரம் கொண்டுட்டு போகணும். சரி விவரத்தை சொல்லி, எனக்கு நேரம் ஆகுது. வெட்டக்கூடிய பையன் மரத்தை கொப்பு வெட்டினோம்னா கீழே வந்து விழுந்துருவான். பிறகு இப்படி இருந்து வெட்டினோம்னா அப்புறம் கீழத்தான் விழுவான். அந்த பிள்ளைக்கு தாய்க்கு பிள்ளையா போய் சேருவானா? வெட்டி வச்சு தான் பிறக்கணும். ரொம்ப ரோலிங் ஆகுது. சரி இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணணுங்க? அந்த பையனை காப்பாத்தணும். பையனை காப்பாத்தணும். அது முடியாது. என்ன முடியாது? பார்வதி, என்ன? வாழ பிறந்தவன் தான் வாழ்வான், ஆள பிறந்தவன் ஆண்டுதான் போவான். அதெல்லாம் இல்ல, காப்பாத்தியே ஆக வேண்டும். அப்படி சொல்லுறியோ? இதுக்குத்தான் உன்னை கூடவே கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. சொன்னீங்களா? ஆமா. இது அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் மிஸ்ஸத பேசல பிற பேசிக்கிடுவான். பையனுக்கு உயிரை கொடுங்க. அந்த பாலகனுக்கு உயிர் கொடுக்கணும்னு சொன்னா என்ன? மேல இருந்து கீழே விழும்போது அம்மான்னு சொல்லி விழுந்தா, சரி, ஆதிசக்தி பார்வதி நீ போய் உயிர் கொடு. நான் போய் காப்பாத்தி கொடுக்க. அப்பான்னு சொல்லி விழுந்தா, என்ன? படியளக்கும் பகவான் நான் போய் காப்பாற்றுறேன். நீங்க போய் காப்பாத்தி கொடுங்க. ஆமா, சரி. பகவானும் பார்வதியும் பேசிக்கொண்டிருக்காங்க. அவளுக்குள்ள பிள்ளை என்ன? சித்திரை மாசம் கால்ல பிறந்திருக்கான் போல இருக்கு. ஆமா. கிட்ட அடைய நெருக்கி கொண்டு வாரான். அந்த அடே கிட்ட நெருக்கிட்டுனா மோசம் இல்ல. வெட்ட போறாமனு வெட்டி முடிக்க போறான். சரி. மேல இருந்து கீழே விழும்போது அம்மான்னு சொன்னானா, ஏன் சொல்லி இருக்கலாம்? அப்பான்னு சொன்னானா? ஏன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்க? என்ன சொல்லி விழுந்தா? என்ன சொன்னா? ஐயோ செத்தேன்னா. செத்தான். செத்தேன்னு விழுந்தா, செத்தே போனா. அதான் சொல்லி இருக்கான், வாக்கு சனியும் போக்கலன்னு இருக்கான். அவ்வளவுதான். நல்ல வார்த்தை சொல்லி விழுந்திருந்தாம்னு சொன்னா சரி. அவன் பிழைச்சிருப்பான். உழைச்சிருப்பா. அம்மான்னு சொல்லி இருக்கலாம், சொல்லி இருக்கலாம். அப்பான்னு சொல்லி இருக்கலாம். இல்ல, பெரியம்மானா சொல்லி இருக்கலாம். பெரியம்மா யாரு? பெரியம்மா, பெரியம்மான்னு. பெரியம்மா இருமையா? பெரியம்மா. பெரிய அம்மா. பெரிய அம்மா. ஆ. பெரிய அம்மான்னா யாரு? ஆமா, இல்லையா மைனினா? அம்மாவுக்கு மூத்தவ தான் பெரியம்மா. அம்மாவுக்கு மூத்தவளா? ஆமா. அம்மாவுக்கு மூத்தவளா? அம்மாவுக்கு மதினியா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு நம்ம சௌரியம் தான். பிழைச்சிருப்பாங்க, உயிரை கொடுத்துருப்பாங்க. அதானே, இவன் செத்தேமனு விழுந்தான். அதுதான் செத்தான். செத்தே போனா. செத்தான். என்னைக்குமே நம்ம வாயில நாவல இருந்து நல்ல வார்த்தையா பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அன்னைக்கு போற இடத்துல ஒரு கல்லு தட்டின்னு வச்சுக்கோ, ஆ. எம்மான்னு சொல்லணும், இல்லைன்னா எப்பான்னு சொல்லணும். சொல்லணும். சில பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன? நான் செத்தனேம்மா. அதானே, அப்படி சொன்னா என்ன ஆகும்? அந்த சுகருக்கும் இந்த கல்லு தட்டினதுக்கும் போயிரும். ஆமா, நாள் பட குடஞ்சி யாருக்கு காலையே எடுக்க வேண்டிய வந்துடும். அதனாலே பார்வதியை பார்த்தார். பார்வதி, ஓ, அன்று எழுதி எழுத்தை அழித்து எழுத எவராலும் முடியாது, ஒருவராலும் நடக்காது. வா போகலாம் என்று பார்வதி அழைத்து வரும் பொழுது, ஆமையா, நாகலோக பட்டணத்திலே நாகராஜ நாகக்கண்ணி, அந்த நாகக்கண்ணி, நாகராஜ நாகக்கண்ணி செய்யும் ஒரு தவத்தை கண்டு பார்த்தாள பார்வதி பகவானை வழிமாறி, பகவானே பரம்பொருள், பகவானே பரம்பொருள், பார்வதியால் வார்த்தை சுவாமி பகவானே பரம்பொருள், பார்வதியால் வார்த்தை கேளும் இந்த நல்ல இடமதி உங்களோட நாம சொல்லி தவம் இருக்கும் இவரம் என்ன பார்வதியா கேட்டபோ வாடி வாடி பார்வதி நாகராஜனாக கண்ணி நலமுடனே இரண்டு பேரும் பிள்ளை ஒண்ணு வேணும் என்று 12 வருடமாக 12 வருடம் பாரத்தவோ செய்யும்
செய்து வார பகவானும் சொன்ன போது பார்வதியா சொல்லுகிறார் ஆண்டவனே பகவானே ஈசனே இறைவா உழைத்தவர்களுக்கு கூலி உடையவன் தான் கொடுக்க வேண்டும். அதனாலே அவர்களுக்கு நீங்கள் எப்படியாவது குழந்தை வரத்தை கண்டிப்பா கொடுக்கணும் ஆண்டவா. குழந்தை வரத்தை கொடுத்தே தீரணும். குழந்தை வரத்தை கொடுத்தாதான் இந்த இடத்தை விட்டு நவழுவேன். இந்த இடத்தை விட்டு உங்க கூட கைலாசம் வருவேன். இல்லைன்னா நான் வர மாட்டேன். அந்த இடமே தஞ்சமனுக்குனே உட்கார்ந்து கொடுவேன். ஆமா, வேற இல்லைன்னா டைம் வேஸ்ட் தான். அப்படி இருக்கும் வேளையில் நமக்கு 100 கோடி பொன்னை கொண்டு வந்து அம்மா பரிசளித்த செல்வ சீமான் ஆ பேட்சி அம்பாளுடைய குல கோமரத்தாடி சரி நம்ம தாத்தா பேச்சி கோனார் என்ற பெயர் நாமத்தை கொண்டவர்கள் சரி 50 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். ஆமையா அவர்களுடைய குடும்பங்களும் செய்யும் தொழில்கள் எல்லாம் ஆமண்ணே என்ன வாழ வேணும் வளர வேணும் ஏ வளர வேணும் ஏ பேச்சி அம்மா அருளாலே வளர வேண்டும். அவர்கள் குடும்ப குல கோத்திரங்கள் கோடிகாலோ வாழ வேண்டும் காந்தாரி அருளாலே கிருபையாலே கல்யாண வாசலாக வாழ வேண்டும். அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று இறைவனை வணங்குகிறோம் ஐயா. ஆமையா பார்வதி இடத்திலே பகவான் சொல்லுகிறார், பார்வதி சுவாமி இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க அவ்வளவு எளிது கிடையாது. ஆமா அதாவது என்ன கைலாச வாசலில் இருக்குகின்ற கணக்க பிள்ளை சித்திரகுப்தனை நாரை அழைக்க வேண்டும். சித்திரகுப்தனை அழைக்க வேண்டும். நாகராஜன் நாகக்கண்ணியின் ஏட்டை எடுத்து பார்க்க வேண்டும். திரு ஏடுகளை எடுத்து பார்க்க வேண்டும். அந்த ஏட்டிலே குழந்தை பலன் இருந்தால் குழந்தை வரத்தை கொடுப்போமே. குழந்தை வரத்தை கொடுப்போம். சொன்னவுடனே பார்த்தார் சித்திரகுப்தன் ஐநாரை அழைத்து கேட்கும் போது கேட்டபோது அவங்க 2 பேர்களும் செய்த பாவங்கள் ஏராளம். அப்படி என்ன பாவங்கள் செய்து உள்ளார்? வேடுவனாக பிறந்து வனத்திலே வேட்டையாடும் பொழுது வேட்டையாடி 5-6 ஷடமானை அம்பு எய்து கொண்டிருக்கிறார். கொண்டிருக்கிறான் சண்டாள பாவி. சண்டாளி நாகக்கண்ணி 5-6 பெண்களுக்கு கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு கருமருந்தை கொடுத்து கரு அழைச்சிருக்கிறார் அழைச்சிருக்கார். அதனாலே அவர்களுக்கு பிள்ளை வரம் கிடையாது. ஒருபோதும் கிடையாது. பார்வதி பார்த்தா பார்வதி சுவாமி ஐயா பிள்ளை வர உங்களால கொடுக்க முடியுமா இல்ல நான் போய் கொடுத்து வரட்டுமா? பார்வதி என்ன நீ குழந்தை வரம் கொடுத்தன்னு வச்சுக்கோ, என்ன உனக்கும் ஆகாது எனக்கும் உதவாது. ஆமா வேற அழிவு வந்து சேரும். பார்வதி வரட்டும், வருவதை நான் பார்த்துக் கொள்வேன். பார்த்துக் கொள்வீங்களா? ஆமா. அப்படி என்ன நீ கொண்டு கொடு, எனக்கு நான் கொடுக்க முடியாது. பார்த்தார் ஆதி பராசக்தியாகி பார்வதி என்னையா அவள் 1008 அம்சங்களிலே 8 அம்சங்களை எடுத்தாள். கலசத்திலே தேவாமிர்தமாகவே மாற்றியமைத்து அந்த கலசங்களை கொண்டு எங்கு வருகிறார்? நாகலோக பட்டணத்தில் நாராயணி வருகிறாளே. நாகக்கண்ணி இந்த 8 கலசங்களை 40 நாள் ஓர் மண்டலமுடனை அடைகார்த்தால் 41 நாளையிலே 8 நல்ல கலசத்தில் 8 பிள்ளை பிறக்குமே. பார்வதியா சொன்னவோ ஏது செய்வாள் நாகக்கண்ணி? அவளோ 8 நல்ல கலசங்களே
31 நாளையிலே நல்ல 8 கலசமதி செவ்வாய் நல்ல கிழமையிலே மத்தியானே மதியம் போலே மதிய உச்சி வேளையிலே சூரியனார் வெப்பம் பட்டு கலச உருளுதையா பிறழுதையா அது ஒன்றுக்கொன்று உரசுதையா 8 நல்ல கலசத்திலே ஈஸ்வரியாள் பிறக்க போறா போடுங்கம்மா ஒரு குலவை ஒன்னானே அம்மா போடுங்கம்மா ஒரு குலவே பொன்னான மணிக்குலவே அம்மா வந்து பிறக்க போறா ஆயே முக்கா போடு தேரோ ஏ முத குலவ போடுங்கம்மா குலவ சத்தோ வாயு பூச்சோர் முதலாவது கலசத்திலே தாரி பிறந்து வாரா இரண்டாவது கலசத்திலே காளி அம்மா பிறந்து வாரா மூணாவது கலசத்திலே பூடாதி பிறந்து வாரா நாலாவது கலசத்திலே மாரியம்மா பிறந்து வாரா ஐந்தாவது கலசத்திலே அழகு நாச்சி பிறந்து வாரா ஆறாவது கலசத்திலே குத்தியா பிறந்து வாரா ஏழாவது கலசத்திலே தங்க அம்மா பிறந்து வாரா எட்டாவது கலசத்திலே அவ அட்டைகாளி 8 பேரோ மத்தியான மதியம் போலே அவ மதிய உச்சி வேளையிலே பாடுவாளே அவ ஆதாளி ஓடுகிறா ஓடுவா குலவசத்தோ ஓங்காரி ஆதாளி ஓடுகிறா நல்ல வேளையிலே விளையாடு நேரத்திலே அப்போ சடை அழகி ஹரிராமன் தங்கையவா அச்சேடி சேலக்காரி ஹரிராமனுக்கு தங்கையம்மா உனக்கு வீரபல்லாவரி சடையா தாயை வெற்றி கொண்ட திருமுகவா தாயான காந்தாரி சடவளைய முடிவளையே தாழ்வடங்கள் நின்ற செய்ய மத்தியான மதியம் போலை மதிய உச்சி வேளையிலே ஆடுகிறா பாடுகிறா ஆடாளி ஓட்டுவாரா ஆயான காந்தாரி மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை ஆயாண்டி செஞ்சோடல பிறந்த பிள்ளை செஞ்சோடல மாயாண்டி ஆயான பேச்சு சடையப்புற அருகாமையில் கடவாக்கத்தி பேச்சு கடவாக்கத்தி தன்னாதியிலே உலகிற்கு பேச்சி அம்மா ஆடி வார பேச்சியவா ஆதாடி ஓடுகிறா பிரம்மவீடம் பிறந்தவளா ஆயான பேச்சியம்மா கடவுளைய முடிவளையே ஆழ்வடங்கள் நின்ற செய்ய ஆறாளு பேச்சியம்மா